ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த பர்த்டே எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பிளாங்க் இருக்கும். இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுருங்க. கீழே டைமிங் ஓடும், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கீழே இருக்குது, அதை கொடுத்து வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் இருக்கும். இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து ட்ராக் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட இழுத்து வச்சிருங்க. மொத்தமாக வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட டோட்டலாக வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த கோட் தீம் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் கட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் லிங்காக, அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மியூசிக் இருக்காது, அதனால் வந்து அந்த ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சம் ஷார்டன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இதை ஹோல்டு பண்ணி கரெக்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக அந்த பீட் ஸ்டார்ட் ஆகிற மியூசிக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வர மாதிரி வந்து ஷார்டன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. எண்டிங்கில் கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு அது கீழே அட்மாஸ்பியர் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைமர் இருக்கும். இந்த டைமர் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த டைமர் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஒரு 6.30 ஆர் 6.28 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுருங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறத தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு இதை ஹோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சிடணும். அப்புறமா கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். இதில் ஸ்டார்டிங் லெட்டர் ஹெச் வந்து நான் கொடுத்துட்டு ஃபாண்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபாண்ட் எங்கே டவுன்லோட் ஆகிருக்குமோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஆட் ஆயிரும். ஃபாண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். உங்கள் 2 ஃபிங்கரை பிடிச்சி லைட்டாக வந்து லெஃப்ட் ரைட் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இப்போ எண்டிங்லேயும் கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுருங்க இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி. இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்கள் ஃபிங்கரில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போயிடும். இதில் லாஸ்ட்டில் அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஷேக் அனிமேஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்து பீட் எங்கெல்லாம் வந்து முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டபுள் டேப் பண்ணி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பர்த்டேக்கு மட்டும் நான் வந்து வேறு ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லெட்டரை வந்து இதுக்குமே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டேன்னு ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுட்டு அனிமேஷன் ஆப்ஷனில் இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா பல்ப், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டியூரேஷன் 0.5 செகண்ட்ஸ் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அப்படியே வந்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி இருக்குது, காப்பி வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃபாண்ட் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷனில் லாஸ்ட் பல்ப்பு செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஷேக் பீட் மாதிரி கரெக்டாக வரும். இந்த இடத்துல வந்து ரெண்டையுமே அட் அ டைமில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிக்சர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே அட் அ டைமில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து டபுள் டேப் பண்ணி அனிமேஷனில் ஷேக் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். எண்டிங்கில் இருக்கிற 2 டெக்ஸ்ட்டையும் வந்து டிலீட் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைமர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 6.28 செகண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி இதை ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். எண்டிங்லேயே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அந்த ஒய் அப்படிங்கிற முடிகிற இடத்துல டைமர் முடியணும். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு 13.2 இல்லைனா 13.1 செகண்ட்ஸில் வந்து இந்த கிளாஸ் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி வச்சு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பிக்சர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோ ஜூம் இருக்குது, இது செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறத ஏரோ மார்க் பிடிச்சி உங்கள் ஃபிங்கரில் லென்த்தாக கொஞ்சம் இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி கரெக்டாக அந்த பிக்சர் ஸ்டார்டிங்கில் வந்து அதுவே வந்து ஒட்டிக்கும். எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு
ஷேக் எஃபெக்ட்ல கீழே ஃப்ளட்டர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதில் ஸ்டார்டிங்கில் ஏரோ மார்க் பிடிச்சி லென்த்தை இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போ எண்டிங்கில் இருக்கிறத கொஞ்சம் 15 செகண்ட்ஸ் 0.15 செகண்ட்ஸ் கிட்ட லென்த்தை கொஞ்சம் இழுத்து வச்சுருங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபேடுக்கு கீழே கிளாஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதுவும் ஸ்டார்டிங்கில் வந்து லென்த்தை இழுத்து வச்சு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். இதுவுமே 0.15 செகண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்து வச்சிருங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேடுக்கு கீழே பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதுலேயும் ஸ்டார்டிங்கில் வந்து லென்த்தை இழுத்து வச்சு ஷார்டன் பண்ணிடுங்க. எண்டிங்கில் வந்து ஒரு 14 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக அந்த கிளாஸ் வந்து மேலே பிரேக் ஆகுதுல்ல கரெக்டாக அந்த இடத்து வரைக்குமே வச்சிருங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைலிஷ் ஆப்ஷனுக்கு கீழே இந்த ஸ்கேன் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக வச்சு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ எண்டிங்கில் வந்து கரெக்டாக அந்த ஸ்கேனை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேன் எஃபெக்ட் அந்த ஒயிட் முடியிற இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து உங்கள் ஃபிங்கரில் ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சமாக ஷார்டன் பண்ணி வச்சுருங்க அந்த ஸ்கேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிகிற இடத்துல. இப்போ இந்த ஸ்கேனை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க, கரெக்டாக ஒட்டி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வைப்ரேட்டில் கீழே ஸ்ட்ரோப் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த ஏரோ மார்க் பிடிச்சி லென்த்தாக ஃபஸ்ட் எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ஒட்டி வச்சுருங்க. இப்போ மறுபடியுமே இந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸில் பிளாக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் கம்மி பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதில் ஸ்டார்டிங் வந்து ஏரோ மார்க் பிடிச்சி அந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலாக ஒட்டி வச்சுட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்து பீட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷேக்கில் ஃப்ளட்டர் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த எஃபெக்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சி பீட் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த எஃபெக்டை வந்து ஓரளவுக்கு ஷார்டன் வந்து பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு டூப்ளிகேட் கொடுத்து இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி அடுத்த பீட் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. இதே மாதிரி வந்து டூப்ளிகேட் கொடுத்து எண்டு வரைக்குமே பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ டிக் மார்க் கொடுத்து ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.